கைஸ், ஏதோ ஒரு சின்னதா ஃபன் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலி கிடையாது. அது வந்து என்னோட 20 வருஷ கனவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க அங்க பாக்குறீங்க. அதாவது 20 வருஷம் கழிச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷனோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோ. 2016 நான் பண்ண ரோவர் ப்ராஜெக்ட் அது வந்து நெட்வீனோ யூஸ் பண்ணிருப்பேன், விண்டோஸ் மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆல்சோ ஆப் நீங்க கவனிச்சீங்கன்னா விண்டோஸ் போன்ல பண்ணிருப்பேன். அது ஆக்சுவலி வந்து ஆண்ட்ராய்ட் போன்லயும் பண்ணேன், விண்டோஸ் போன்லயும் பண்ணேன். ஏன் விண்டோஸ் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்துச்சு, வர்ச்சுவல் டெக்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்ப டெவலப்பரே கிடையாது விண்டோஸ் போனுக்கு. சோ அதனால நானே படிச்சு அந்த ப்ராஜெக்டையும் பண்ணேன். அது ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆப் நான் பண்ணேன் விண்டோஸ் போன்ல. சோ அப்ப இதை ஏன் வந்து நான் பண்ணணும், அந்த இயர்ல தான் வந்து நான் 2016 தான் என்னோட LinkedInல பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நான் முடிச்சிருப்பேன். ஏன் அந்த இயர்ல இவ்வளவு விஷயமும் நான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 வருஷம் கழிச்சு நான் பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கனவு வரும், ஒரு செமையான ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாமே, ரெஸ்டாரண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அதுக்கான முன் அனுபவம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஸ்கில் இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் நீங்க எவ்வளவுதான் சூப்பர் ஐடியா வந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சோ அப்ப அந்த எக்ஸிகியூஷன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, அது நீங்க அப்பப்போ ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் மாதிரி ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இன்னும் ஒரு ஃபன் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன், அதே 2016 தான் வந்து வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் வந்து அதுல வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் வந்து பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்ட் நான் வாங்கினேன் ஆஸ்திரேலியாவில். சோ அந்த இயர்ல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா IoT ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சின்னதா வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ 2025ல வந்து என்னோட ட்ரோன் ஸ்டார்ட் அப்போட ஆட் நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு வந்து கோஃபவுண்டர் ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோஃபவுண்டர் ரெக்ரூட் பண்ணியாச்சு, ஃபண்டிங்கும் செக்யூர் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரோன் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அதை பத்தியான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்ஸ் எனக்குமே கொஞ்சம் ப்ராமிசிங்கா ஒன்று அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். பட் இப்போ கவனிச்சீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 10 இயர்ஸ். இன்னும் 10 இயர்ஸ் இருக்கு என்னோட விஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அப்படி என்னதான் அந்த விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ சீக்ரெட். அதை எனக்கு நான் சொல்ல முடியாது. அதுக்காக நிறைய விஷயம் இன்னும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். பேட்டன்ட் எல்லாம் இருக்கு, பேட்டன்ட் பெண்டிங் அதுல. So yeah, we have to wait for it. But yeah, so this is how it guys. நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கு அப்படின்னா அதை எடுத்தோம் கவுத்தோம் நினைச்ச உடனே அது நடக்காது. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரெப் பண்ணி ரெடி பண்ணி நம்மளை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை சாதிக்க முடியும். ஸோ திங்க் அபவுட் இட். We'll see you in another video. Thank you.